ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது அவரோட குடும்ப நலனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டோட நலனை பாஜக கிட்ட அடமான வச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு அமைச்சர் பேசியிருக்கார். யார் அவர், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அமைச்சர் நிர்மல்குமார் என்னன்னா செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, ஏங்க இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் வந்து திமுகவை சேர்ந்த எம்பிக்கள்லாம் கலந்துக்கவே இல்லையே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது இவங்க வந்து நாங்கள் பாஜகவை எதுக்குறோன்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே தெரியவே இல்லை. அதாவது நம்ம தொகுதி மறுசீரமைப்புக்காகத்தான் இந்த கூட்டமே கூட்டுறோம், அதுக்கே அவங்க வந்து கலந்துக்கல. இந்த எம்பிகள்லாம் என்ன பண்ணணும், முக்கியமாக போயிட்டு பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசணும், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத பேசணும். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ வெளிநடப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதோட அறிகுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுறதுக்கான அறிகுறியே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த மு.க. ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, அவரோட குடும்ப நலனுக்காக தமிழ்நாட்டோட நலனை வந்து பாஜக கிட்ட அடமான வைக்கிறாரு. இப்படி ஒரு செயலை செய்யறது வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். திமுக வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து அவர்களுக்கு ஆதரவாக ஒன்று இதில் வெளிநடப்பு செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களா, இந்த மசோதாவுக்கு பாராளுமன்றத்திலே அவர்கள் வந்து எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அது இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் வெளிநடப்பு செய்ய போவதாக தகவல்கள் வருகிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே வந்து திமுக செய்ய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அவர்கள் அன்று ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் எடுத்த முடிவு இருக்கும், இன்று ஆட்சியில் இல்லாத பொழுது அவர்களையும் காப்பாற்ற திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர்கள் வந்து இன்று மொத்தமாக தமிழக நலன் மொத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்து விட்டார்கள். அடுத்ததான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, எங்க இந்த எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து எம்பிகளை மட்டும்தான் கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்களே தவிர அந்த கட்சியோட தலைவர்களை கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க, இன்னும் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே யாரை கூப்பிட்டு ஒரு முடிவு எடுக்கணுமோ அவங்கள தான் கூப்பிட்டு எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சட்டசபையில் நாடாளுமன்றத்தில் பேச போகிறது யார், எம்பிகள் தான் பேச போகிறாங்க. அப்போ அவங்கள தானே நம்ம கூப்பிட்டாகணும், இவங்களை எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க தான் அங்கேயே பேசுகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசினா தானே சரியாக இருக்கும், அதைத்தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பாருங்களேன், இவங்க வரவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, போ பார்ப்போம், அதனால் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். இதுக்கு ரொம்ப குறைவான நாட்கள் இருக்குது. இன்னும் அந்த பாராளுமன்றத்தில் எப்போ வேணாலும் இது தாக்கல் செய்யப்படலாம். இது குறைவான நாட்கள் இருக்குது. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்பீனியன் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து பாராளுமன்றத்துக்கு போய் தினம் போய் பேசிட்டு வராங்க. இப்போ நிறைய வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு தேவையான இப்போயே அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கப்பெறவில்லை, அவர்கள் எல்லாம் வந்து அங்கேயே பேச முடியவில்லை, அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படணும். அதையெல்லாம் ஒப்பீனியனை கேட்ட பிறகு தான் நம்ம வந்து இதில் முடிவெடுக்க முடியும். ஸோ அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்ட பிறகு தான் நம்ம அடுத்து இதில் செய்ய முடியும்.